விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே பைக் திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அழகுபாண்டி என்பவர் கடும் மன உளைச்சலில் மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட நபருக்கும் பைக் திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறிய உறவினர்கள் விசாரணையிலிருந்து விடுவிக்க போலீசார் பணம் கேட்டதன் காரணமாகவே அழகுபாண்டி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தற்கொலைக்கு தூண்டியவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரியாப்பட்டி முக்குரோடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே அச்சம்பட்டியைச் சேர்ந்தவர் அழகுபாண்டி. கடந்த ஜூலை மாதம் காரியாப்பட்டி பகுதியில் நடந்த பைக் திருட்டு வழக்கில் தொடர்புடைய நபரிடம் அழகுபாண்டி பேசிக் கொண்டிருக்கும் சிசிடிவி காட்சிகள் உள்ளதாக கூறிய காரியாப்பட்டி போலீசார் இது தொடர்பாக கடந்த 24ஆம் தேதி அழகுபாண்டியை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பைக் திருட்டுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என அழகுபாண்டி கூறிய நிலையில் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வர வேண்டும் என போலீசார் அழகுபாண்டியிடம் கூறியதாக தெரிகிறது. மேலும் அழகுபாண்டியனின் ஊரைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் சாட்சி சொன்ன பிறகே அவரை போலீசார் விடுவித்ததாக தெரிகிறது. தொடர்ந்து அர்ஜுனன் என்பவர் 20,000 ரூபாய் பணம் கொடுத்தால் விசாரணைக்கு அழைக்க மாட்டோம் என காரியாப்பட்டி போலீசார் சொன்னதாக கூறி அழகுபாண்டியனிடம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அழகுபாண்டி கடந்த வெள்ளிக்கிழமை மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த அழகுபாண்டி சனிக்கிழமை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனை அறிந்து அழகுபாண்டியின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் காரியாப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது அங்கு வந்த பொறுப்பு காவல் ஆய்வாளர் சங்கர் அழகுபாண்டியின் உறவினர்களிடம் கால அவகாசம் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சமாதானத்தை ஏற்காத ஒரு சிலர் காரியாப்பட்டி முக்குரோடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதில் ஒரு சிலர் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தின் மீது கல் வீசியதில் பேருந்தின் கண்ணாடி லேசாக சேதமடைந்தது. அழகுபாண்டியின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பினர். இதனால் அருப்புக்கோட்டை சாலையில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. பின்னர் அங்கு வந்த திருச்சுழி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர்.